வாழ்க்கையில் சிரிக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு, ஆனாலும் சிரிச்சு சார் ஒன்றும் இல்லைங்க. நீங்க உங்க முகத்தை சிரிச்சா மாதிரி வைங்க, அது போதும். சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பேங்க் உள்ள போறீங்க வச்சுக்கங்களேன், 2 கவுண்டர் 3 கவுண்டர் இருக்கும். அதில் ஒரு கிளர்க்கு மட்டும் சிரிச்சா மாதிரி வேலை செஞ்சான் வச்சுங்க, எல்லா கஸ்டமரும் அதுக்கு தான் போவாங்க, அந்த கிளர்க்கு கிட்ட தான் போவாங்க. ஏன்னா சிரிச்ச மூஞ்சில இருக்கான்னு நம்மளே சொல்லியிருக்கோம்ல. சார் நல்லவன் சார், சிரிச்ச மூஞ்சி பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருடனா இருப்பான், அது வேற விஷயம். ஆனால் சிரிச்ச மூஞ்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு சார். ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க சார், நீங்கள் மகிழ்ச்சியாக மனநிலையில் இருந்தால் நீங்கள் அழகாக தெரிவிங்கன்றாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன் நம்ம சிரிக்க மாட்டோன்றோன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர் சிரிச்சா மாதிரியே இருக்கணும் எப்பவுமே. பேஷண்ட் வரான், அவன் அவஸ்தையில் வருவான், டாக்டர் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். வாங்க என்ன ஒன்றும் இல்லை, சீசன் எல்லாருக்கும் இப்படி தான் ஜுரம் வருது, எல்லாருக்கும் இப்படி தான் இருமல் இருக்கு. அந்த மாதிரி சிரிச்சா மாதிரி அவனுக்கு ஆறுதலாக பேசணும். அதை விட்டுட்டு பேஷண்ட் வந்து உட்கார்ந்த உடனே அவனையும் ரொம்ப நேரம் உத்து பார்த்துருந்தா பேஷண்ட் பயப்படுவான். டாக்டர் கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையேன்னு. அதனால சிரிப்பு ரொம்ப முக்கியம் சார். நான் அன்னைக்கு பீச்சுக்கு போய் பார்க்குறேன், ரொம்ப அசந்துட்டேன். ஒரு 10 பேர் எல்லாம் வெல் எஜுகேட்டடு சுற்றி நின்றுட்டு கை கோத்துக்குன்னு வானத்தை பார்த்து ஹா ஹா ஹான்றான். ஒருத்தனை கூப்பிட்டு என்னடா இது என்ன சார், லாஃபிங் தெரப்பி சார். நான் பயந்துட்டேன். அதான் சாதாரணமாக சிரிக்க வேண்டியதுக்கு இவனுக்கு தெரப்பி வரையும் போயிருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், சிரிப்புக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட போகிறோம், அந்த லெவல் ஆயிடுச்சு. எப்பவுமே சிரிக்கணும். யாராவது நம்மளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டோம், அதுதான் பிரச்சனை சார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எந்த பிரச்சனையும் பற்றியும் கவலைப்படாமல் இருக்குது ஒரே ஒரு ஆளுங்க தான், சாமியாருங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியாரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க. சிரிச்சா மாதிரியே வந்தார். உள்ளே வந்துங்க ஜட்ஜு உட்காந்துக்கிறாரு. ஜட்ஜை பார்த்து இவர் சொல்கிறாரு, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னாரு. ஜட்ஜி சாமியாரை பார்த்து சொன்னார், சாமி கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க, உங்கள் மேலே போட்ட சார்ஜ் ஷீட்டும் அதுதான். சாமியார் கூச்சமே இல்லாமல் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தாரு. ஜாமீன் கொடுத்தோன்னு திருப்பியும் சென்று வருகிறேன், மங்களம் உண்டாகட்டும்னாரு.